மணியக்கா கோயில் பண்ணிட்டீங்களா? ஆமா போயிட்டு பாதிக்கு மேல காலி ஆயிடுச்சு. நீ இப்பதான் வர போன் அடிச்சு எவ்வளவு நேரம்? அப்போ ஃபுல்லா முடிச்சுட்டு காலி பண்ணிட்டு 1-2 இருந்தா கொடுப்போமே வந்தீங்களா? நான் உனக்கு வந்த உடனே போன் அடிச்சேன் வாளே. நானும் வந்தேன். கூட சில டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. நான் என்ன கஸ்டமர் வந்துட்டா பேசிக்கிட்டு இருந்துட்டா. அது இந்த சாப்பிடு எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. இங்க அத்தை பலகாரம் சூப்பரா இருக்கும். சூப்பரா சுட்டுருக்கோம். வாங்க இன்னைக்கு சாப்பிடலாம். என்ன மெனுன்னு பார்ப்போமா? இன்னைக்கு சிம்பிள் மெனு. என் கடையில் எல்லாரும் இன்னைக்கு சிவன் ராத்திரினால மதியம்னே வந்தாங்க. இப்போ சாப்பிடுவோமா? சாப்பிட்டே வந்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தான் மாங்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் துவையல், அப்புறம் பட்ரு பீன்ஸு லைட்டாக பிடிச்சி போச்சு. அதெல்லாம் கண்டுக்கிறாதியா, நல்லாதான் இருக்கு. சூப்பராக இருக்குது. சிம்பிள் மெனு தான். ஓகே, இந்த மெனுவே போதும். பாய். நல்லா இருக்குக்கா. ஸ்டோன்லாம் வச்சு ஸ்டோன் லேஸ் வச்சு நாட்லாம் வச்சு சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கை பாரு. பப்பு தூக்காத பப்பு சட்டை. இது என்ன ரேட்டுனா 600. ஆனால் இந்த சட்டைக்காரக்கா நமக்கு 500 தான் கொடுத்துச்சு. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வேறு வழியே இல்லை. சரி போயிட்டு போகிறாங்க. நல்லா சட்டையை போடு. ஓகேயா? ஓகே. ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல, க்ரீனுக்கும் ப்ளூக்கும் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. மணியக்கா வந்துட்டாயா? ஊருக்கு போயிருந்தியாக்கு? ஊருக்கு போயிருந்தேன். இங்க ஒரு டெய்லர் அம்மா ஒரு சட்டை தைக்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக தைக்க சொன்னேன். ஒரு அவசரத்துக்கு நல்லாவே இல்ல, லூசு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஏய் அது என்னல நல்லா இல்ல சட்டை ஏதாவது சொல்லு, செஞ்சு கொடுப்பான். அதை விட்டுவிட்டு அது எப்படி லூசு மாதிரி அந்த அவங்கள திட்டுற நீனு? நாளைக்கு எங்கள் சட்டை நல்லா இல்லைன்னா அப்படிதான் திட்டுவியா? நாங்கள் டெய்லருங்கெல்லாம் ஒரு சங்கம். அவங்கள லூசுன்னு சொல்கிறது ஒன்று தான், எங்களை லூசுன்னு சொல்கிறது. நீ என்ன அளவு சட்டை கொடுத்து நீ எப்படி தைக்க சொன்னியா? நான் ஒழுங்கா அளவு சட்டை தான் கொடுத்தேன். சரி என்ன மிஸ்டேக்? அது என்ன பிரியா, நம்ம மாதிரி தானே அவங்கள. இவங்க எதையாவது சொல்லி போடுறது. நீனே ஒரு நாளைக்கு சோறாக்குற, குழம்பு வைக்கிற, ஒரு நாளைக்கு உப்பு அள்ளி கொஞ்சம் கூட குறையிற போட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்கு எல்லாத்துக்குமே வரதையும் செய்யும். உடனே லூஸு பைத்தியம் எப்படி திட்டுறது? கொண்டா என்ன மிஸ்டேக்கு? இங்க லூஸா இருக்கு பிடிக்கணும், கை லூஸா இருக்கு பிடிக்கணும், கழுத்து இறங்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தான் நான் சொல்லுவேன். இடுப்பு லூசா இருந்தா புடிச்சிடலாம், கை லூசா இருந்தா புடிச்சிடலாம். கழுத்து நாட்டு வச்சு கட்டு, ரெண்டு பக்கம் நாட்டை போட்டு அப்படியே இழுத்து பின்னாடி கட்டிடலாம். கட்டி போட்ட வேண்டியது. ஆமா, வேற என்ன மிஸ்டேக்? இவ்வளவுதானே? இவ்வளவுதானே இல்ல, இவ்வளவு 3 மிஸ்டேக் வேலை தச்சிருக்கா பாவம். அத போய் இவ்வளவு பேச பிடிக்காது. என்ன செய்யலாம் சொல்லுங்க. சரி இப்பவா வலிக்கு. அந்த டெய்லரை மாட்ட சட்டை தைக்க எவ்வளவு கொடுத்த சொல்லு. இப்ப சொல்லுடி மக்களே, நீ சொல்லு. எங்கடா பாவம் இப்பதான் தச்சுக்கிச்சு பழகி இருக்குங்க பிள்ளைய. எவ்வளவு கொடுத்த? 50 ரூபா கொடுத்தியா 70 ரூபா கொடுத்தியா? கொள்ள பேர் வாங்குவீங்க டெய்லர் அம்மா. 50 100 போவேன்ட்டு. அப்புறம் 500 ரூபா கொடுத்தவங்க தையக்குடி 150 ரூபா அந்த சட்டைக்கு. 180? ஆமா. இப்ப நாங்க 150 தானே வாங்குறோம். அழுகுற கொடுக்க. அந்த ஊரு இது இந்த ஊரு, அதான் பேசக்கூடாது. எந்த ஊரு உங்க ஊரு? எங்களுக்கு ஒழுங்கா தைக்கல, அதுதான் காரணம். தைக்கல சும்மா விட்டுட்டுவேன். ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. ஊரெல்லாம் நீங்க நினைக்கிற வேணா, அதான் உண்மை. நல்லா தானே இல்ல தச்சு கொடுத்துருக்காங்க. அப்பயே எனக்கு கழுத்து லூஸ் ஆகுது. கழுத்து லூஸ் ஆகுதா? ஆமா. இந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதுல இந்த இப்படி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அப்படி கிராஸா பிடிச்சோம்னா கொஞ்சம் குறைங்க. கொஞ்சம் அப்படி இல்லையா? இந்த இருக்கா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கிராஸா இந்த இடத்துல முங்கழுத்துல புடிச்சுக்கலாம். ஓ சைடு கேப்ல டிப்ஸ். ஓ அப்படியா? புடிச்சு தாரா போட்டுக்க. ஆனா டெய்லர் அம்மாவை திட்டாத பாவம் அவங்க. ஓ சாய்ண்டா அவங்க சாய்ண்டா. ஆமா, நாங்களாம் ஒரு சங்கம். ஓ சங்கம் தெரியுமா? நாளைக்கு நான் தைச்சதை கொண்டு அங்கேயே குறை சொல்லுவேன், அப்புறம் அங்கேயே தைக்கிறது வந்து இங்கே குறை சொல்லுவேன். அப்படித்தே
அதுதான் நல்லா தைக்கணும். நல்லா தைக்கணும். நீ உட்கார்ந்து தச்சு பாரு, அப்பத்தே உனக்கு தெரியும். இந்த வேலைக்கு பார்க்கவே குறுக்கு கலந்து போகிறக்கு. உங்க வேலைக்கு மட்டும் குறுக்கு கடுக்கு, எங்க வேலைக்கு மட்டும் குறுக்கு நடக்குமாக்கும். இந்தா போ, கொண்டுகிட்டு சரி பண்ணி அவங்ககிட்ட வாங்கிட்டு போ. மணியக்கா, இந்த சட்டை சீக்கிரம் வேணும். இப்ப 5 மணிக்கே வேணும். நீ நேத்து இந்த சேலை எடுக்கும் போதே சாயந்தரம் கேட்டேல, உன்னை என்ன சொன்னேன்? நைட்டு வீட்டுல போய் காமிச்சுட்டு அளவு சட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமா, நான் காலையிலே கொண்டு வந்து குடுக்க சொன்னேன்ல. குடுக்க சொன்னீங்கல்ல. சரி, நான் காலைல 8 மணிக்கு வந்தேன். ஃபோன் பண்ணிட்டு வந்தேன்ல. சரி, அம்மா இருந்தாலும் குடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. சேலையில மாறிச்சுன்னா அம்மா வேற எங்கேயா வச்சுட்டாங்கன்னா தொலைச்சிருவோம். எங்க அம்மா தொலைச்சிருவாங்க. சரி, உமாட்ட குடுக்கலாம்ல. 11 மணிக்கு வந்தேல, உமாட்ட குடுத்துட்டு போயிருக்கலாம்ல. குடுத்துருக்கலாம். எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா எங்க மணி கொண்டு வா, மணியக்காட்ட தான் குடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால கொண்டு போயிட்டீங்க. இப்ப மணி 2 மணி, நீ 5 மணிக்கு கேக்குற. சரியா? குடுக்க முடியாது. குடுக்க முடியாதா? ஆமா, நாளைக்கு தாரேன். நாங்க இன்னைக்கு தானே கோயில் போனா. இது நீ முன்னாடியே நம்ம குடுத்துருக்கணும். குடுத்துட்டு போயிருந்தா நாங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல. ஆமால. சரி, ஏன் உமா என்னக்கா நீ குடுக்க சொல்லி கேட்டேலப்பா? ஆமா, நேத்து நைட்டே வந்து எடுத்தாங்க. அவங்க தானே இவங்க? நைட்டு என்ன வந்தாங்க? எத்தனை மணிக்கு வந்தாங்க? 8 மணிக்கு. 10:30க்கே உமா போனாங்க. 10:30 வரைக்கும் இந்த சேலைய, இந்த ஒத்த சேலைய அதுக்கு அப்புறம் 3 சேலை 3 பேர் வந்து எடுத்துட்டாங்க. 2 பாவாடை எடுத்தாங்க, ஒரு நைட்டி எடுத்தாங்க. ஆனா இவங்க மட்டும் நம்ம சேலை கடை சும்மாவே கிளச்சு கிடக்கு. அதை கிளச்சு பார்த்துட்டு கடைசியில் இந்த சேலையை எடுத்தாங்க. இந்த பேரு வெட்ட சேலை நல்லாவே இருக்கு. ஏன் புள்ள நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப தைக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க. இந்த அகராதி பெயரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம பெரிய அகராதியா இருக்கு. சரி போ, தச்சு வைக்கிறேன். இல்லைனாலும் விடுவீங்க. கோயிலுக்கு போகணும்ல. இப்ப போகணும்ல. என் மருமக இப்ப கோயிலுக்கு போக கட்டா இப்பவே தைக்க முடியுமா? நீங்க அதை விட இருப்பிய. என்ன சொல்றீங்க? முந்தி தானே அடிக்கணும் இல்லையா? அரை நிமிஷம் அடிச்சு கொடுங்க. முந்தி அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். என் பேத்தியை கூப்பிட போறேன். எனக்கு வேற 2 நாள் சென்று வரேன். வாங்க வாங்க போறேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கா, என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மேல இருக்கு பூனம்மா. எடுப்போம் ஒரு பூனை தான் என்னமா இப்போ மகமா இருக்க எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, கருவேப்பிலை சேலையா இப்ப மாத்திட்டாங்களா? அது ஆத்தாம இருக்க எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாலுங்க. இப்போ நம்ம சரி பாப்போம் எதுனாலும். அம்மா அம்மாருக்கு எடுத்தது அருவேப்பிலை சேலை. ஆமா, மகமாருக்கு வந்து கருவேப்பிலை சேலை. கருவேப்பிலையா போடுமா? ஆமா, எப்படிலாம் சேலை வைக்கிறதுக்கு பண்றான்னு பாருங்க. சரி, நம்மளோட போனா சரிதானே. எப்படி இருந்தாலும் ஒண்ணு அடையில எடுத்தாலும் தைக்க இங்கதான் கொண்டுட்டு வருவேன். இல்லைன்னா நம்மகிட்ட ஜவுளி எடுப்பேன். நமக்கு டபுள் வியாபாரம். எதுவோ எவனா கிளப்பி விட்டா சரி. சேலை நல்லா இருக்காமா? நல்லா இருக்குக்கா. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த சேலையில நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. பாப்போமா? காட்டு. உட்காரு. என்ன எந்திரிச்சு போறா? பாரு சேலைய. இல்ல பார்க்க விட மாட்டீங்க. இந்த பாரு, இதுல வந்து பாரு இங்கிலி பீஸ் கலரா இருக்கு. என்ன கலர்ல இது? அதான் சொல்லிட்டீங்களே இங்கிலி பீஸ்னு, அப்புறம் என்ன? சரி இங்க பாருங்க, இது ஒரு கலர். கலர் பேர்லாம் தெரியாது, அது ஒரு கலரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த கலர், இந்த கலர். ஓ, இதுக்கு பேர் இந்த கலரா? அது ஒரு கலரா? அது இந்த கலரா? இது வந்து பச்சை கலர் குடும்பத்தை சேர்ந்தது. பாடி ஒருவரா தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. இது வந்து இந்த நான் கட்டிருக்கேன்ல பிங்க், பேபி பிங்க். பேபி பிங்க் கலர். இதுல இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? பாய். எனக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சேலை என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. அதனால நான் எனக்கு வந்த வீடியோ தான் போடுவேன். நீங்க சொல்லி கொடுக்குற வீடியோ எனக்கு வர மாட்டேங்குது, நான் அதை போட மாட்டேன். ஊர்ல இருந்தா வாங்க, வாங்கிரு. வாங்க வந்தா வாங்க. நம்மளை நம்பி விக்க கொண்டு வர்றாருல, அப்புறம் பாவம்ல. இது பொது சேவை. பொது சேவை. யாராவது என்ன காதல் விற்கணுமா தயக்கடையில் வந்து கொடுங்க. நல்லா இருக்குதா? இங்க பாருங்க, நல்லா இருக்கு. ஐஸ் பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏய், உண்மையாவே நல்லா இருக்குது. கடையில இருக்கவங்க எல்லாரும் கலப்பா வேலை பார்த்து களைச்சு போறாங்களோ இல்லையோ, நல்லா வாயில பேசி பேசி சிரிச்சு களைச்சு போறாங்க. அவங்களுக்குலாம் கலப்பாடுறதுனால இந்த ஐஸ் பழத்தை வெட்டி எல்லாரும் சாப்பிடுவோம். சரியா? ஏமா ஐஸ் பழம் வேணுமா வேணாமா? வேணும். வாங்கி வச்சிருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு பழம்.
யார் தைக்கல ஆளுக்கு ஒரு பழத்தை வாங்கி போ. ஆமா. ஏய் ஆதி இங்க வாடா, இந்தாடா பழம் ஒடியாடா. எதுக்கு 2 கிலோ கிலோங்கா அவங்க இந்தாடா. ஏ மொட்டை டவுசர் பாண்டி குறுக்க வச்சு கையில எப்படி வெட்டுறது தெரியலையே. எப்படி அப்படி விட்டாங்க. ரெண்டா இப்படி. ஆமா ரெண்டா இப்படியா? கையில இருந்துச்சுன்னா இது ம் அவங்களுக்கு தின்னு குடியாது 3 பேருக்கு தாரேன். நானே தடுமாறி வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல தாரேன், எல்லாத்துக்கும் தாரேன். இன்னைக்கு ஆமா மனுஷன் நாத்தான் கிடைக்க மாட்டாங்க. தொண்டு அங்கே போனா நாத்தான் கிடைக்கும். ஆமா அவளுக்கு சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கலாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல இருக்கு. அதான் சந்தியா வா எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குக்கா. சிவப்பு மட்டும் இல்லக்கா, நல்ல இனிப்பா இருக்கு.